இல்யூஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய இது வச்சுருக்காங்க, லைக் 3D மிரர் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எடின்பரா வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி வந்து எடின்பரா கேசல் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா கேமரா இல்யூஷன். அங்கே பார்த்து முடிச்சக்கப்புறம் அது கிட்டேயே வந்து இந்த கேமரா இல்யூஷன் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் நீங்கள் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் பார்க்கும்போது வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஒரு சைடு ஹாப்பி ஃபேஸும் இன்னொரு சைடு சேட் ஃபேஸுங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. டோட்டலி வந்து இங்கே 5 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோர் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டாக தான் எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நிறைய வெரைட்டிஸாகவும் இருந்துச்சு. இது எல்லா ஏஜுக்குமே வந்து இந்த கேமரா இல்யூஷன் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எடின்பரா கேசலோட இது வந்து வர்த்துன்னே சொல்லலாம். நீங்கள் எடின்பரா வந்திருக்கீங்க இல்லைனா டண்டியில் இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து எடின்பராக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour ஆகும். இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இது காஸ்ட்டுங்க வந்து சொல்ல போனால் ஒரு 20 pounds இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும். பட் இது வந்து அந்த 20 poundsக்கு வர்த்துன்னு தான் சொல்லலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ வந்தனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எஸ், இந்த பிளேஸ் வந்து எல்லாமே இல்யூஷன் அண்ட் மிரர் கான்செப்ட் பேஸ் தான் எல்லாமே பில்ட் பண்ணியிருந்தாங்க. டாப் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி, லைக் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் வியூ மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. ஸோ அது ஓவராலாக வந்து ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இந்த பிளேஸை பார்த்து முடிச்சக்கப்புறம் நாங்கள் எடின்பரா ஜூக்கு போனோம். அதுவுமே இந்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் லாஸ்ட் செஷன் ஆஃப் தி எடின்பரா. இன்றைக்கி நான் வந்து எடின்பரா ஜூக்கு வந்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் நம்ம எடின்பராவோட ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தான் உள்ளே என்ட்ரானேன். ஸோ ஜூம் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. போயிட்டு
என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த பேர்டு வந்து ஃப்ளெமிங்கோஸு. இதோட 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நான் பார்த்தேன். ஒன்று என்னென்னா, அதோட பிங்க் கலர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு தான் வந்து அதோட பிங்க் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து, அது வந்து ஸ்விம் பண்ணும்போது அப்சைட் டவுனாக ஸ்விம் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. There is lion இங்கே உட்காந்துருக்கு. பட் இந்த ஃபோனோட ஐயில் வந்து நல்லா கேப்சர் ஆகுது. இட்ஸ் நாட் டர்னிங் திஸ் வே. ஹலோ. There is tiger. I think you can see. தூரமாக இருக்குது. We came here to the Penguin Rock. ஸோ அங்கே நிறைய பென்குயின்ஸ் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம்.